இங்க பாரு தீபக்கு, நேரம் வச்சு சாப்பிடு சொல்லிட்டேன். ஆமா, வண்டி வந்து நிக்குது இங்கன பாரு. அப்புறம் வண்டி போயிட்டுனா உங்க அப்பா தான் கூட்டிட்டு போயிட்டு விடணும். உங்க அப்பா கிட்ட என்னால பேச முடியாது. இங்க பாரு தீபக்கு, அடி வாங்காதன்னு சொல்லிட்டேன். இந்தா வாய தர. சின்ன பொண்ணு என்னாச்சுமா? இங்க பாருங்க, ஒரு இட்லி கூட திங்கல, ஒரு வாயம் திங்கல, அதுக்குள்ள வேண்டாம் வேண்டான்னு அழுதுகிட்டு இருக்கான். வேனு வந்த வேனு போயாச்சு, நீங்க தான் இனி கூட்டிட்டு போய் விடணும். ஆமா, அது சீக்கிரம் தின்னு அப்படிங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தூர தூர தட்டி விடுறான். அப்ப கோவம் வருமா வராதா? சரி நீ இப்படி வா, நான் ஊட்டுறேன். நானே ஊட்ட முடியும், இவர் ஊட்டி கிழிக்க போறாராம். ஐயா அப்ப ஊட்டுறேன், ஒரே ஒரு வாய் சாப்பிடுறியா? சரி சரி அழுவாத, வா இங்க வா. அப்போ ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிக்கியா? சின்ன பண்ணி போய் ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துட்டு வா. இதே மாதிரி அவன் அழுது அழுது சாப்பிட்டானா வாந்தி தான் எடுப்பான் பத்துக்கோ. ஆமா, எதுக்கு போட்டுக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்துற? நாளைக்கு போல தருவான் சாப்பாடு. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான்ல. ஏங்க நீங்க வர ஏன்? அவன் எப்பவுமே இதே சோழியத்தான் இருக்கான். ஆமா, ஒரு நாள் 2 நாள் இல்ல, எப்பவுமே இதுதான். ஒரு வாய் திங்கிறது, 2வது வாய் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அழு வேண்டியது. உங்க பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணா அப்படியே கிளம்பி ஓடிட வேண்டியது. எல்லாம் உங்க அம்மா சொல்லணும். ஆமா, எல்லாம் உங்க அம்மா குடுக்கற திமிர்ல அடிக்கிட்டு இருக்கான். சரி கோவப்படாத, போய் ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துட்டு வா. எல்லாம் உங்க அம்மா குடுக்கற திமிர் ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கான் இவன். ஆமா, பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும். அவன் ஆணவத்துல இருக்கானோ இதுல இருக்கானோ, உன்ன மாதிரி அசிங்கமா இல்லல்ல, அதுவே போதும். ஆமா, நல்லா நெடுமரம் மாதிரி வளர்ந்துகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு ஒரு வேலை வெட்டி செய்யணும்னு இல்ல. வந்துட்ட கிளவி எங்க இருந்தோ கேட்டுக்கிட்டு. ஐயோ சரி போய் ஒரு கப்பு பால் எடுத்துட்டு வா. யாத்தே என்ன பார்த்து எப்படி அசிங்கன்னு சொல்றீங்க? நான் அழகா இல்லையா? சின்ன பொண்ணே பின்ன என்னங்க, நான் அழகா இல்லையா, அறிவா இல்லையா, ஹைட்டா இல்லையா? என்ன குறை சொல்லுங்க என்கிட்ட. சூடு சொரணை இல்ல, கண்ணாடிய போய் பாரு, இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா? நெடுமாறு மாதிரி வளர்ந்து கிடக்கா. ஏத்தே, நீங்க என்னைக்காச்சும் கண்ணாடி பாத்திருக்கீங்களா? சின்ன பொண்ணே பின்ன என்னங்க, சும்மா கிடந்தவளை கூப்பிட்டுக்கிட்டு நெடு மாதிரி இருக்கேன் அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கோவம் வராதா? ஓங்கி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா அங்கன போய் கிடப்பா. எனக்கு செய்யறதுக்கு 5 நிமிஷம் ஆகாத சொல்லுங்க. சும்மா காதுகிட்ட வந்து கோசு கத்துற மாதிரி கத்திக்கிட்டே கிடக்காங்க. இங்க பாருங்க, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் சிரிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே இப்படி பண்றா? போமா தாயை போயிட்டு ஒரு கப்பு பால் எடுத்துட்டு வாமா, பிள்ளைக்கு கொடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரி. உன் பொண்டாட்டிக்கு திமிர பாத்தியா? என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு எங்க இருந்துதான் தேடி கூட்டிக்கிட்டு வந்தியோ, ஊர்ல இல்லாத பொண்ணை பார்த்து. ஷோ கடவுளி, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டுங்க ரெண்டும். ஏம்மா வாமக்கா, உள்ளதான் இருக்கேன் வா. ஏன் காலையிலேயே கோவமா இருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாத்தே, நீ என்ன விஷயமா வந்தா சொல்லி. என்ன, நம்ம முத்துமாரிக்கு பொண்ணு பார்த்திருக்கோம்ல, அதை சட்டல் துணிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி அக்கா நேற்று சொன்னாங்க. அதான் அண்ணியும் கூட்டிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க எல்லாம் நிக்காங்க. அன்னிக்கு ஆனமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு வர சொன்னாங்கன்னே, அதான் வந்தேன். நீயும் வரியா? எப்படி? வாரேன். நான் இவனை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு அந்த கடை எந்த கடைன்னு சொல்லுங்க, நான் அப்படியே வந்துடுறேன். சரியா? சரிண்ணே, அவரையும் அப்படியே கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. என்ன நாத்து இந்த சைடு? என்னி நேத்து லட்சுமி அக்கா சொன்னாங்களா முத்துமாரிக்கு பட்டு எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரிய பிள்ளைக்கு. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். எல்லாம் ரெடியாகி நிக்காங்க, நீங்க மட்டும்தான் வரல. என்ன நீ வேலை அதிகமோ? ஷோபா, என்ன நத்து சொல்லுறது? எங்க உங்க அம்மா ஒரு வேலை செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். இங்க பாரு, அமைதியா இருக்க வரைக்கும் தான் நான் அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டேன். காலையிலேயே என் வாயை கிளறாத சொல்லிட்டேன். சரி இரு நாத்தே, 5 நிமிஷம் இவனுக்கு பால் கொடுத்துட்டு அவனை ஸ்கூல் அனுப்பிட்டு வரேன். சரியா? போவோம். சரி அண்ணி. என்னங்க இந்தாங்க. ஏம்மா, உன் மருமகளை பத்தியா? நான் நாத்தனார் வந்திருக்கேன், ஒரு பால் காப்பி குடிக்கேன்னு கேட்கல பத்தியாம்மா? என்னம்மா நீ இப்படி இருக்கா ஒன்னும் தெரியாம? இதே என் மாமியாரா இருந்தான்னு வச்சுக்கோ, அதை எடுத்துட்டு வா இது எடுத்துட்டு வான்னு சொல்லி 1008 வேலை சொல்லுவா. நீ போமா, ஒன்னும் தெரியாம இருக்கா. நானும் கவனிச்சு தாண்டி இருக்கேன், ஒரு நிமிஷம் இரு. இந்த தீபக்கு குடி. சின்ன பொண்ணே, என்னத்தே? போய் என் மவுளுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. ஏத்தே, நாங்க இப்ப வெளியே தானே போறோம், வெளியே குடிச்சுக்கிறோம். என்ன உங்க மொவ கேட்டாலோ? ஐயோ, நானும் கேட்கவே இல்ல. நீ எங்க அம்மையாத்தான் சொல்றா. வெளியே போனா என்ன, ஒரு டீ தானே போட்டு குடி. சரி, டீ போட்டு தரேன். சின்ன பொண்ணே, என்னங்க சுக்கி டீயா இல்ல இஞ்சி டீயான்னு கேட்டேங்க. அதுதான் என்ன டீ அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு அதுல தப்பா விழுந்திருக்கு. என்ன டீ? ஏதோ ஒரு டீயை கொண்டு வா. ஏம்மா, டீ எல்லாம் வேண்டாம்.
ஆமா, அதுக்கப்புறமா அண்ணி எதையாச்சும் கலந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு வேற வெளியே போறோமா, அப்புறம் பாத்ரூம்லயே இருக்க வேண்டிய நிலைமை தான் வரும். எதுவும் தேவையில்லாம உன் மருமவ கிட்ட சொல்லிடு. ஒன்னும் தேவையில்லையா? சரி டீ. பத்தியடி ஒன்னிக்கறிய டீ டீன்னு சொல்லிக்கிட்டு என்ன வாடி போடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு திமிரு அதிகமாயிட்டு. இவன் அம்மா வீட்டுக்கு விரட்டி விடணும் ஒரு நாள் இவளை. அப்பதான் இவெல்லாம் திருந்துவா. ஆமா சரி விடுமா, வெளியே போகும்போது கத்திக்கிட்டு இருக்காத, விடு. சரிங்க, அவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வரேன். எம்மா போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, போய் நல்லா படிக்கணும் சரியா? பாட்டி போயிட்டு வரேன். சரியா, நல்லா பார்த்து படிச்சுட்டு வா போ. ஆ சரி. ஏத்தே என்ன ஆசீர்வாதம் கொண்டுங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். சை, எங்க இருந்துதான் பிடிச்சாலுங்களே இவளெல்லாம். ஐயோ கடவுளே, எம்மா எங்கேயும் பார்க்கல இப்படிப்பட்டவளை. என்ன என்ன இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு? ஒரு நிமிஷம் எல்லாத்த சொல்றேன். இப்ப போயிட்டு அவங்க அம்மா கறி இங்க பரணாத்தி இப்ப காலையில வம்பிழுத்து இருக்கானா அவங்க அம்மைய வர வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதையே சண்டையை முட்டிக்கிட்டு இருப்பா. இது காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் சமாதானமாவா. அதான் எல்லாம் என்னுடைய ட்ரிக்கு. எனி நீங்க சூப்பரோ சூப்பர், போங்க. சரி சரி வா போவோம், நேரமாச்சு. ஆ இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி பழக்கம் எங்க வீட்டுல இல்ல பாத்துக்கோங்க. ஆமா, பொண்ணே பூ வச்சதுக்கு அப்புறம் வெளியே அனுப்புற பழக்கம் எங்கேயும் எங்க வீட்டுல நாங்க பண்ணது இல்ல. தேவையில்லாம வந்து இங்க கூட்டிட்டு போனா அங்க கூட்டிட்டு போனாலாம் வந்து கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க யாரும் அனுப்புறதுக்கு இஷ்டமா இல்ல. போயிட்டு வாங்க, போங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. ஏ சிம்ரன், சொல்றத கேளு சிம்ரன். யாரட்டி சிம்பரனி கிம்பரனின்ட்டு இருக்கா? உன்னதான் வேற யாரும் சொல்லுவேன். இங்க பாருங்க, நீங்க அனுப்புங்க, அனுப்ப கட்டி போங்க. நாங்க குண்டு கிட்ட தூக்கிட்டு போயிருவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ எங்க கூட தானே அனுப்புறீங்க, நாங்க கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோம். ஏமா பயப்படுறீங்க? இல்ல நீ அது வந்து யானி மைனியோ பயப்படுறீங்க நீங்க? நாங்க தானே இருக்கோம். நாங்க ஒன்னும் கடிச்சு தின்னுற மாட்டோம் அவங்க பொண்ண. சரியா? முத்து மாதிரி வாரா, எல்லாரும் வரீங்க. நீங்களும் வேண்டாம், வாங்க போயிட்டு வருவோம். என்ன பிரியா சொல்றா, உனக்கு ஆசையா இருக்கா? எப்படி? எனக்கு ஆசையா தான் இருக்கு. என்னது ஆசையா இருக்கா? அதான் ஒண்ணும் பார்த்தவள வீட்லயே கடை. ஆமா, ரகு வந்திருக்கால, ரகு கூட இரு. ஏமா சும்மா இருமா, வந்தவங்க முன்னாடி சத்தம் போடாத. நான் போதான் செய்வேன். ஆமா அப்படி சொல்லு பிரியா, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. யாரு தடுப்பா? ஒரு நிமிஷம் இருங்களேன் எல்லாரும். ஏமா இங்க வா. ஆமா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? முத்து மாதிரி கிட்ட பேசுறியா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன டீ? ஏமா போயிட்டு வரட்டும், அவளுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரட்டும். அவன் ஆசைப்படுறால, நம்ம வேணா பணம் கொடுத்து விடுவான். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களா, போயிட்டு வரட்டும். ஆமா சரி, நீ ஏதோ சத்தம் கட்டாத அமைதியே இரு கொஞ்ச நேரம். அப்ப ரகு வந்திருக்கால, அவன் மட்டும் இருப்பால இங்க தனியா ஒத்தையில. அவனையும் கூட வேணா அனுப்பிடுவோம். ஆமா பிரியா, கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து நைட்டு அங்கன வந்தீங்களாமே அந்த ரகு தம்பி, அத டாக்டர் அவரை கூட்டிட்டு. நிஜமா பொய்யா? எத்தே நான் சொன்னல, நீ அவ இழுக்கா பாருங்க. அப்போ உண்மையா சண்டை வந்திருக்கு? டாக்டர் தம்பியும் அணுவும் லவ் பண்றாங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல, நாங்க வேற விஷயமா வந்தோம். முத்துமாரி பாத்துருக்கேன், இது அம்மாக்கு தெரியாது. அமைதியே இருங்க கொஞ்ச நேரம். சரியா? சரி சரி. அக்கா சரி, கூட்டிட்டு போங்க. சின்ன பொண்ணே பாத்து இருந்து கூட்டிட்டு வாமா. சரியா? கூட அவங்க அத்தை பையனும் வந்திருக்கான், இங்கதான் இருக்கு அந்த பிள்ளை 2 நாளா. சரியா? அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. சரி, அனுப்பி விடுங்க. நாங்க வீட்டுக்கு தான் போறோம் இங்க இருந்து. சரிங்களா? போயிட்டு நேரா போயிட்டு ஏன்னா ஏதோ லட்சு வந்து நகை வர சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த லட்சு கடைக்கு போயிட்டு நகையை பார்த்துக்கிட்டு நம்ம லட்சு ஊத்திக்கிட்டு என்ன, அதுக்கப்புறம் தான் இங்க வர போறோம். இங்க கிளம்பிருங்க. நகையா? ஆமா, ஒரு தாலி செயின் தான் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம் அப்படின்னு 7 பவுனுக்கு. 7 பவுனா? எங்க வீட்டுல 11 பவுன் போடுவாங்க. நீங்க என்னன்னா 7 பவுன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியாம்மா? சரிம்மா. ஏமா சும்மா இருமா. நான் என் மொபைலுக்கு 11 தான் போட்டேன், என் மருமகளுக்கும் 11, எனக்கும் 11 தான். அப்ப என் பேத்திக்கும் 11 தானே இருக்கணும். சரிம்மா, அப்ப அப்படியே பண்ணிடலாம். ஏமா நம்ம அவங்க கிட்ட இது அதுன்னு எதுவுமே தரேன்னு சொல்லலாமா? அவங்க நம்மள எதுவுமே கேட்கவும் இல்லாமா? ஏமா நீயா சொல்றா? அவங்களுக்கு என்ன சும்மாவே நீ கட்டி கொடுக்க பாரா? 80 பவுன் போடணும்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? ஏமா சும்மா இருமா. சரிம்மா, அப்ப பிள்ளைய கூட்டிக்கிட்டு சின்ன பொண்ணே நீங்க நேரா அனு வீட்டுக்கு வந்துருங்க. சரியா? அனு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அனுவை கூட்டிக்கிட்டு அப்படியே போயிருவோம். என்ன, நாங்களே புஷ்பாக்காவை போயிட்டு தாலி செயினுக்கு அளவு கொடுத்துட்டு என்னென்ன ரேட் இருக்குன்னு பாத்துட்டு வரோம். சரியாம்மா? சரிக்கோ. வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்காமல அனுப்புறீங்க. ஐயோ பேசியில மறந்துட்டமா, அதை எடுத்துட்டு வரையுமா? இனி அதெல்லாம் வேண்டாம், நேரமாச்சுன்னா கிளம்புறோம். காஃபி போச்சே. சரிம்மா, நாங்க அப்படி கிளம்புறோம். 4 முடி நேத்து நம்ம பார்த்தோம் தானே, இந்த பிள்ளை தானே வந்துச்சு. இன்னைக்கு அத்தே நான் வரல சொத்தேன்னுகிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் நடிக்குது பாரு இந்த பிள்ளை. சரி விடி, அந்த டாக்டரும் வரதா சொல்லியிருக்கான்ல, நம்ம துணி கடையில போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்டுப்போம் என்ன. சரி சரி. சரி சிம்ரன், அப்புறம் என்ன கோவமா இருக்கீங்க? போங்க, போயிட்டு உங்களுடைய டூல்ஸ் எடுத்து டங்குன்னு உடைங்க போங்க வீட்டையே.
இவ ஒருத்தி இங்க பாரடி பிரியா, யார் கூட சேரையோ இல்ல, இவ கூட சேராத சொல்லிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஐயோ நாங்க சும்மாதான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க போங்க, நாங்க பிரியாவை பாத்துக்கிறோம். ரகுவை சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுங்க. அந்த டாக்டர் தம்பியும் கூட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நேரமாச்சு, இங்கேயே மணி 9 ஆச்சு பாத்தீங்களா. காலையில சீக்கிரமா போனாதான் துணியெல்லாம் டக்கு டக்குன்னு பாத்துட்டு மணி வரைக்கும் என்ன ஆகுதோ. பிரியா போ, போய் ரகுவை கூப்பிடு. சரிம்மா. இனி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்தாச்சா? எப்படி அண்ணன் எங்க போயிருக்காரு? அண்ணன் வெளியே கொஞ்சம் போயிருக்காருமா, அவரே வருக்கு நேரமாவும். சரி சரி. பிரியாக்கு போறதுக்கு நகையெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அப்படி அவளுக்கு 50 பவுன் நகை ஆல்ரெடி சேர்த்து வச்சது இருக்கு. இன்னும் 30 பவுன் தான் எடுக்கணும். அது என்னோட நகை எல்லாம் அவளுக்கு தானே, அதை அப்படி கொடுத்துடலாம் நினைச்ச மத்துக்கா. அவ புது மாடல்ல தான் வேணும்னு சொல்றா. அதான் 30 பவுன் மட்டும் கொடுத்துட்டு மாத்த வேண்டியது இருக்குமா, வேற எதுவும் இல்லை. பாத்தியா நாலுமுடி, நான் அன்னைக்கே சொன்னல இவ வேண்டான்னு சொல்லுவா. ஏன்னா வசதியா இருக்காங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு பாரு, இப்பவுமே 80 பவுன் கூட்டி கழிச்சு 100 பவுன்ல எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. 100 பவுனுக்கு 11 பவுன் தாளிச்சேன்னு போடலன்னா எப்படி என்ன? ஆமா நாத்தே. சரி சரி அண்ணி, போயிட்டு சீக்கிரம் அனுப்பி விடுங்க பிள்ளைங்களை. நாங்க கிளம்பட்டோம். ஒரு நிமிஷமா, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்பி விடுறேன். என்ன 2 பேரும்? சின்ன பண்ணி, அன்னைக்கே நான் சொன்னல லட்சுமிக்கும் வேண்டாம்னுவாங்க. இவங்க எப்படியோ வசதியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க போடதான் செய்வாங்கன்னு சொல்லி பாத்தியா, இப்பவுமே 100 பவுனுக்கு கணக்கு சொல்றாங்க. உனக்கு வேணா உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கோ. எங்க அம்மா கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பா. எப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இப்ப எங்க அம்மா கொடுக்க மாட்டாளாம். இருக்கிற எல்லாத்தையும் தான் சுரண்டி தின்னுட்டியா, அப்புறம் என்ன? ஏன் நீ என்ன பத்தி இப்படி சொல்றீங்க? சரி சரி, சும்மா தான் சொன்னேன். வாங்க போவோம், வெளியே போய் நிப்போம், வருவாங்க.